வணக்கம். இலக்கை அடைவதை பற்றி பல்வேறு வகையான கருத்துக்கள் உண்டு, பல்வேறு வகையான கருத்துருக்கள் உண்டு. ஆனால் இதில் வேறு வகையான ஒரு முறையில் இலக்கை அடைவது எப்படி அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு சிறு கலந்துரையாடல், அவ்வளவுதான். இலக்கை அடைதல் என்பது மிக மிக கடினம் என்று சிலர் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒரு இலக்கை குறிவைத்தால் ஒன்றும் வேண்டாம், துப்பாக்கி எடுத்து சுடுகிறீர்கள். இலக்கை குறிவைத்து சுட்டால் சரியாக விழ வேண்டும் அல்லவா? எங்கேயாவது மலையை தோண்டி கொண்டிருந்தால் உங்களை கைது செய்து கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நேராக அடித்து எங்கேயோ எதையோ தோண்டி கொண்டிருந்தால் உங்கள் இலக்கு என்கின்றே யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரி, அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், இலக்கை அடைதலுக்கு சில வழிகள் இருக்கின்றன. சொகுசு கனவுகளை கொல்லும், சொகுசை தவிர்த்து விடுங்கள். இரண்டாவது எண்ணம் வேண்டவே வேண்டாம். சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் இதை அப்படி செய்யலாம், இப்படி ஆசிலேஷன், அதாவது தடுமாற்றம் தேவையே இல்லை. ஈடுபாடு அவசியம். எந்த தொழிலை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும், எந்த இலக்கை நோக்கி நடந்தாலும் அதில் ஈடுபாடு இருக்க வேண்டும். ஈடுபாடு இல்லாத வகையில் நாம் சென்று கொண்டிருந்தோமேயானால் இலக்கை அடைய மாட்டோம், எங்கேயோ போய் சேருவோம். அது தேவையா நமக்கு? வேண்டாமே. இதுவரை நடந்ததை எண்ணி மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இலக்கை அடைந்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியே தனி. கனவுகளை கோர்த்து எடுத்து கொடுத்து அதை மிகச்சிறந்த விளைவுகளுக்கு பொருள் எழுதி நாம் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் பொழுது சந்திக்கிறோமே வெற்றியை, அது மிக மிக மகிழ்ச்சியானது. நிறைய பேர் பாதியில் எங்கேயோ விட்டுவிட்டு காணாமல் போய்விடுகிறார்கள் அல்லது வழியை தொலைத்து விடுகிறார்கள். வருத்தப்படாத, உருவாக்காத பழக்கங்களை கை கொள்ள வேண்டும். அதாவது வருத்தப்படாத, உருவாக்காத, இதுவரைக்கும் நாம் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, பழக்க வழக்கங்களுக்காக வருத்தப்படக்கூடாது. சரி, இலக்கை அடைய இடையில் வரும் மன எழுச்சிகளுக்கு இல்லை என்று சொல்லும் திறன் வேண்டும். குறுக்கீடுகளை தவிர்க்க வேண்டும். மனிதர்கள், செயல், எண்ணம் இவை அனைத்தும் குறுக்கே வரும். அதை எப்படி தாண்டி செல்வது என்பது நீங்கள் அங்கு இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரிந்தும். அப்படி வரும் பொழுது கவனத்தை கலைந்தால் அதை கண்டறிந்து வெளியேற வேண்டும், தெளிவு வர வேண்டும். தவறான ரயிலில் ஏறினால் உடனே இறங்குவதைப் போல சரியான இடத்தை நீங்கள் புரியவில்லை, தெரியவில்லை என்றால் உடனடியாக உங்கள் இலக்கை மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இலக்கை அடைவது சுலபம்.